பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும்போது கொத்தனார்ன்னு இன்ட்ரோடியூஸ் ஆனோம். அப்புறம் இந்த லைட்டு, அந்த லைட்டுன்னு சொல்லி எலக்ட்ரீஷியன் ஆனோம். அப்புறம் வெட்டிங் செட் டிசைனர்ங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு எல்லாரும் காமெண்ட் செக்ஷன்ல என்ன புது பிசினஸ் மாமா வேலையான்னு கேக்குற அளவுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கெட்டப் போட போற? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. 2024 முடிஞ்சு 2025 காலம் பிறக்குது. நம்மளும் புதுசா பிறப்போம்ல, புது ரெசல்யூஷன் எடுப்போம்ல, ராசி பலன் பார்ப்போம்ல. ஆஹா. என்ன ஜோசியக்காரன் கெட்டப்பா? எஸ். எப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தர் பர்சனாலிட்டிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் ப்ரிஃபரன்ஸும் ஒவ்வொரு தனித்தனி ஆளுங்க. உனக்கு என்ன மாதிரி சரௌண்டிங் பிடிக்கும்ன்றத வச்சு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லுவேன்னா பாத்துக்கோயேன். பாரா, நிறைய கைவித்தைகள் வச்சிருக்கியடா நீ. என்ன இல்லாம ஆர்கிடெக்ட் ஆச்சே. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களின் புதா ஸ்டுடியோவின் ஆர்கிதாஸ் ஷோ. ஆமா, இதுக்கான டைட்டில் என்ன? This is episode number 5. யார் தான் அந்த பையன்? யார்தான் அந்த பையனா? இது என்ன ரெஃபரன்ஸ்? பையா டேய், சொல்ல பேசாதடா பையா டேய், அந்த பாட்டு தெரியாதா? நான் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன். யார் தான் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இதுக்கு மேல உனக்கு தெரியல அர்த்தம்டா. அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஆக்கி? எஸ், நல்லா இருக்கேன். புது வருஷம் வரப்போகுது, வேற எப்படி இருப்போம்? ஜாம் ஜாம்னு இருக்க மாட்டோம். ஜாம் ஜாம் இருந்துடலாம். அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டுமாச்சு. அது என்னடா ஃபர்ஸ்ட் டே மட்டும்? பாசிட்டிவா முழு வருஷமும் இருக்கணும் நம்ம யோசிப்போம், அதுக்கப்புறம் பாத்துப்போம். 2024 வச்சு செஞ்சதுல திருப்பியும் நம்ம ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு இதான் நல்ல நாள், இனிமேல எல்லாம் செம்மையா நடக்க போகுதுன்னு வரோம்ல. எவ்வளவு போய் அடி வாங்கினாலும் மானோரோசம் இல்லாம இருக்கோம் பாருங்க. இருங்கப்பா, இன்னும் கம்பேக் கொடுக்க போறேன்டா. கம்பேக். சரி, இன்னைக்கு யாரோட ராசி பலனை வச்சு ஆரம்பிக்க போறோம்? இன்னைக்கு நான் முதல் ராசி பலன் என்னன்னு சொல்றேன்னா, இவங்க எல்லாம் ரொம்ப சூதியா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் சரௌண்டிங் இருக்கும், அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மாதிரி. அவங்களுக்குன்னு ஒரு லெகசி அண்ட் ஹிஸ்டரி ஃபார் தேர் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்கும், அதானே? எஸ், அதுல ஒரு சிமெட்ரி, ஸ்டெபிலிட்டி எல்லாமே விசிபிளி நம்மளால பார்க்க முடியும். So they are more into ரொம்ப conservative and traditional style and கொஞ்சம் rooted-ஆ இருப்பாங்க, and they have their own logic for it on why they chose that style. They'll stick on to that style and they're very responsible about their surroundings. எஸ், நம்ம பார்த்தாலே இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க. இப்ப நான் அடுத்த ராசி சொல்றேன். இவங்க அப்படி கிடையாது, இவங்க அதுக்கு ஆப்போசிட். யாரா இவங்கன்ற மாதிரி இருப்பாங்க. They like clean cut stuff, but they focus more on the materials. They're very peculiar. They like unconventional shapes. இந்த உன்னை போல ஒருவன்ல வர கமல் மாதிரி ஹைடெக் ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க they open to experimentation and they always have this extrovert energy. நீங்க எப்ப பார்த்தாலுமே you can expect இவங்க எப்படிப்பட்ட சரௌண்டிங்ல வேணா இருப்பாங்கடா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஓஹோ, நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி எப்படி தெரியுமா? அவங்க செம்ம கிரியேட்டிவான பீப்புள். சோ அவங்களுக்கு வந்து இந்த வைப்ரண்டான கலர்ஸ், ஒரு இர்ரெகுலர் ஃபார்ம், சோ அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அண்ட் அந்த யூனிக்னஸ் வந்து அவங்க பேட்டர்ன்ஸ் மூலியமா, டீடைல்ஸ் மூலியமா, டெக்ஸ்டர்ஸ் மூலியமா அவங்க காட்டணும்னு நினைப்பாங்க. சோ அவங்க வீட்டை பார்க்கும் போது அவர் எந்த ஸ்பேஸ் அவங்களுதுன்னு பார்க்கும்போது தே மேக் அ ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இது வந்து அவங்களுதுங்கிற மாதிரி. இது நம்ம விஜய் மாதிரி. They're very creative and free-spirited people. ஓஹோ, தளபதியா? அப்ப நான் சொல்றேன் தலையோட ராசி பலன் மாதிரி. Calm and grounded people. அதாவது they like simple lines, neat design, ஒரு neutral colorsல. But they also like ஒரு natural light வர spaces. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்போஸ்டாவே இதோட ட்ரூ ஃபார்ம்லயே இருக்க மெட்டீரியல்ஸ், எக்கோ-ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ். They also have this deep connection with nature. அதாவது அவங்களோட ஸ்பேஸ்ல you can always feel outdoors in their space. டேய், என்னடா மேல் செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ் பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்க? ஆக்ட்ரஸஸ பத்தி பேசலாம். நம்ம நயன்தாராவோட கேரக்டர்ஸ் நம்ம எடுக்கலாம். a very practical and organized person. So அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா நயன்தாராவை விடுற மாதிரியே தெரியலையே, தீவிர வெறியான இருப்பியோ? பின்ன இல்லாம எப்படி? என்ன டாபிக் எடுத்தாலும் நயன்தாரா தான்.
சோ இப்படிப்பட்ட பீப்புள் எப்படி தெரியுமா? அவங்களுக்கு கிளீன் லைன்ஸ். சோ அவங்களுக்கு எப்பவுமே ஃபங்க்ஷனாலிட்டி தான் முக்கியம். இந்த ஏஸ்தட்டிக்ஸ விட எல்லாமே ஃபங்க்ஷனலா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதுக்கு அதனால ரொம்ப ஆர்கனைஸ்டா திங்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. எஃபிஷியன்ட்டான லே அவுட்ல வொர்க் பண்ணுவாங்க. சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, அவங்களுக்கு அவங்க வீட்ல வந்து ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கணும் டு ஆர்கனைஸ். ஆர் மேபி வெரி ஸ்லீக்கான அப்ளையன்சஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எங்க தலைவி த்ரிஷா இருக்காங்க. அதாவது அழகுங்க, அழகுக்கு மறு வார்த்தை இதான்ற மாதிரி. ஓஹோ! த்ரிஷா இல்லன்னா நயன்தாரா அதானே? அதேதான். ஸோ எலகென்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவேகன்ட்டா இருக்கவங்க. தட் இஸ் தே லைக் அவங்க சரவுண்டிங் அப்படியே அந்த ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டாகிராமபிள் மாரி இருக்கும். கிளாமரஸ் பர்சனாலிட்டியா காட்டுறவங்க. தே லைக் மேக்ஸிமலிசம். தே லைக் வெரி ஆர்னேட் டீட்டெயிலிங்ஸ் அண்ட் இந்த குட்டி குட்டி டாசல் டீட்டெயிலிங் இதெல்லாம் வந்து இட் ஆட்ஸ் கேரக்டர் டு த ஸ்பேஸ். ஸோ ஒரு ட்ரமாட்டிக் ஆர்ச்சஸா இருக்கலாம். இந்த மாதிரி தில் ஆல்வேஸ் ஹாவ் சம்திங் தட் is very elegant and that has a story to tell என்ற மாதிரி so many things will be there in the space. சோ பேசிக்கலி இந்த விக்டோரியன் கோத்திக் ஸ்டைல் அந்த மாதிரி டெக்கர் பிடிக்கிறவங்களா அவங்க? ஆமா, அதுதான். சோ இப்ப நம்ம வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லயுமே there's always இந்த ரிஜிட் கிடையாது. someone can like neutral colors and yet they can like ஒரு high tech futuristic design. Yeah, there can be people who like இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்ட்ராவேகன்ஸ் பிடிக்கும். அந்த மாதிரியும் இருக்கலாம். Yes, that is where we architects come into the space. ஸோ உங்க பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆர்கிடெக்சர் நாங்க பார்த்து செய்வோம். ஸோ ஐ திங்க் இந்த எபிசோட்ல நீங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்த எபிசோட்ல இந்த பர்சனாலிட்டி கேட்ட உங்க ஸ்பேஸஸை எப்படி மாத்தலாம், ஹவு கேன் யூ மேக் யுவர் ஸ்பேஸ் ஃபீல் மோர் லைக் யூன்றத சொல்ல போறோம். என்னடா? எஸ், அடுத்த எபிசோட்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க போய் இந்த எபிசோட முடிக்கிறோம். Until then, this is Arki and Das signing off from your Arki Das show. டாடா, பை பை, வணக்கம். ஐ திருஷா எனக்கு வேணும்டா, திருஷா கொடுறா, திருஷா வேண்டியது.